ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பிரைஸ் எல்லாம் என்ன நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அவமானம் பார்த்துருக்காங்க. உங்களை இப்படி யாருன்னா சொல்லியிருக்காங்களா? எப்படா சொல்லியிருக்காங்களா? நீலாம் ஒரு முட்டாள், உனக்குலாம் ஞானமே இல்லை, நீலாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் நான் திரும்பி இன்னமும் பார்த்துட்டே தான் இருக்கேன். என்ன சொன்னவங்க எல்லாம் அங்கேயே தான் இருக்காங்களே தவிர கர்த்தர் என்ன ஒரு படி நாளுக்கு நாள் மேலே உயர்த்திட்டு தான் போறாரு. ஆனால் நானே கேட்டிருக்கேன், ஆண்டவரே இதுக்கெல்லாம் நான் தகுதியே இல்லையா ஆண்டவரே? உன்னை தகுதிப்படுத்துறதுக்கு நான் இருக்கிறேன்டா, நான் தானே அவனை படிச்சிருக்கேன், அவன் யாரா அவனை சொல்றது? ஆண்டவர் என்ன கேட்டார். உங்களை பற்றி யாருன்னா சொன்னாங்கன்னா உங்களுக்கான ஒரு வார்த்தையை தான் ஆண்டவர் இன்னைக்கு பேசி தேட்டலான்னு நான் வார்த்தைக்குள்ளே போயிடுறேன். அது உங்கள் ஆஃபீஸாக இருக்கட்டும், படிக்கிற படிப்பாக இருக்கட்டும், செய்கிற வேலையாக இருக்கட்டும், வார்த்தைக்குள்ளே போயிடலாமா? 1 கொரிந்தியர் 1:27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமென். உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. தகுதியற்றவன் நாங்கள், என் உற்றார் உறவினர் எல்லாருமே. ஓகே, நாளுக்கு நாள் தேவன் உயர்த்திட்டே தான் போறாரு. ரொம்ப சந்தோஷம், தேவனுக்கு நன்றியோட நானும் இருக்கேன். தாவீதை எடுத்துக்கோங்க. நீலாம் என்ன ஆடு மேய்ச்சல் இந்த உனக்கு எங்கடா களத்தில் இறங்கி சண்டை போட முடியும்? ஆண்டவர் அவரை தான் கொண்டு போய் அங்கே இது பண்ண முடியும். அடிமையாக போன யோசேப்பை கொண்டு தான் அதிபதியாக மாற்ற முடியும். இப்படி தான் கர்த்தர் ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்தால் ஒரு காரியத்தை உருவாக்குவார். உங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாக விளங்கும். புரியுதா பிரதர் சிஸ்டர்? புரியுதா? புரியலாம், திரும்ப கேளுங்க, ரொம்ப தெளிவாக புரியும். அடுத்தவங்க சொல்றதா கேட்காதீங்க, அவர் சொல்றதை கேளுங்க. ஞானத்தில் குறை வந்தீங்கன்னா அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஃபுல்ஃபில் பண்ணி உங்களுக்கு தூக்கின்னு போகிறதுக்கு அவர் ஒருத்தர் தான் வல்லவர், வேற யாருமே கிடையாது. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. முடிச்சுக்கிறேன். சந்தோஷமா இருங்க, கர்த்தரோட இருங்க. கர்த்தர் உங்களை சீக்கிரத்தில் உயர்த்த போறாரு. இந்த நாள் இல்லாம கர்த்தருக்கு சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. லவ் யூ.